பிஜேபி போட்டிடுறதே வந்து 7-8 தொகுதினா வெற்றி பெறுகிறது வந்து 10-12 சொல்லி சொன்ன அந்த மாதிரி ராஜஸ்தான். ஆமா. அப்ப பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு மீடியால. நிச்சயமா வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து பொய் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு உறுதியாயிருக்கு. என்னதான் பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு வச்சுட்டா கூட இவங்க சொன்ன மாதிரி இல்ல, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஊபியில பிஜேபி ஆட்டங்கன்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு மாற்றமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க இருக்கிறதுலே நம்ம ஆனால் இந்த தொங்கு பாராளுமன்றம்னு வந்துச்சுன்னா நிச்சயமா பிஜேபி தான் அவங்க கூப்பிடுவாங்க. பிஜேபி அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா இந்த சட்டத்துக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக என்னென்னலாம் செஞ்சு அவங்க வந்து இது பண்ண முடியுமோ அதை நிச்சயம் அவங்க செய்வாங்க. 18வது நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸும் சரி, இந்தியா அலையன்ஸும் சரி, 2 பேருமே 200 இடங்களை தாண்டிட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இரவு தான் இதோட முழுமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு இருக்கிற ரிசல்ட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க நம்மளுக்கு இந்த நம்பர்ஸை வச்சு இது எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் உமர் முக்தார், சொல்லுங்க. 2 பேருக்குமே வந்து அதாவது நெக் டு நெக்கில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க 290 இப்படி போனாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 280க்கு வர்றாங்க. இவங்க 217னா அப்படியே கொஞ்சமாக கூடி 230 போகிறாங்க. ஆனால் 2 பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதா? இல்லை, இது இப்போ போகிற போக்க பார்க்குறப்ப ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக பிஜேபியும் அதிகபட்ச தனிப்பட்ட முறையில் ஓட்டு வாங்குற கட்சியாக அந்த மாய எண் சொல்லுவாங்களே 273 அதை தொடக்கூடிய ஒரு கூட்டணியாக பிஜேபி கூட்டணி இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது தெரியுது. ஆமாம், இந்த கூட்டணி தெரியுது. அதில் இன்னொரு முக்கியமாக நம்ம விவாதிக்க வேண்டிய, பேச வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறது என்னென்னா, நேற்று நடந்த கருத்து கணிப்பு, நேற்று வெளியான கருத்து கணிப்பு. ஆமாம், அதில் என்னென்ன சொன்னாங்க, அது 350 அசால்ட்டாக வாங்கிரும், தனிப்பட்ட முறையிலே அதை வாங்கிரும், 400 வாங்கிரும், 450 வாங்கிரும். அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 4 சேனல்ஸில் ஒரே இது 371 என்டிஏ, 125 இந்தியா அலைன்ஸ் இதே இதை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் இவங்க பிஜேபி போட்டிடுறதே வந்து 7-8 தொகுதினா வெற்றி பெறுகிறது வந்து 10-12 சொல்லி சொன்ன அந்த மாதிரி ராஜஸ்தான். ஆமாம். அப்போ பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது மீடியாவில் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வெளிப்படையாகவே நம்ம கூட பேசணும். இந்தியா டுடேல வந்து விவேகானந்தரையும் நரேந்திரரையும், அதாவது இவர் நரேந்திர மோடியும் ஒப்பிட்டு வந்து அவங்க கட்டுரை எழுதுறாங்க அப்படின்னா அந்த லெவலில் இருக்குது. இதில் எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்து என்ன அப்படின்னா, இவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு மாஃபியாக்கள் இதை செஞ்சுருப்பாங்களோ, இந்த மாதிரியான இந்த ஒரு அவங்களுடைய உள்ளடி வேலையும் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ 2014 பார்த்தாலும் சரி, 19 பார்த்தாலும் சரி, இதே மாதிரி தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்த அளவுக்கு பிஜேபி வரல 2 தரையுமே. 2014 விட 2019 அதிக தொகுதிகள் வாங்கிச்சு பிஜேபி இல்லைங்க. ஆனால் 2 முறையுமே இதை விட அதிகமாகவும் பிஜேபிக்கும் காங்கிரஸ் வாங்கக்கூடிய அந்த இதை வந்து குறைவாகவும் வந்து சொன்னது நடந்தது. எக்ஸிட் போல்ஸ். ஆமாம். அப்போ ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி தொடர்ந்து வந்தால் தான் இவங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு ஏறுங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப அதை வைத்து செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிச்சயமாக வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து பொய் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு உறுதியாயிருக்கு. என்னதான் பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு வச்சுட்டா கூட இவங்க சொன்ன மாதிரி இல்லை, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ இனிமையாவது ஒரு சுதந்திரமான ஒரு குழு அமைத்து இதை வந்து விசாரிக்கணும். நம்ம பொருட்டாவே எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா 94 கோடி வாக்காளர்கள், 64 கோடி பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதில் இவங்க எடுத்த சாம்பிள்ஸ் 1 லட்சம் பேர் தான். இதுக்கு தான் ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கருத்து கணிப்பே தடை பண்ணுங்கிறாரு. நியாயமான விஷயம் அது. ஆமாம். இப்போ ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு அச்சு ஊடகத்தில் தப்பாக ஒரு விஷயம் வந்தோன்னா உடனே ப்ரெஸ் கவுன்சிலில் போய் புகார் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரெஸ்ஸு மீடியாவே தப்பு பண்ணுச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. அதுக்காக தான் அந்த குழு அமைக்கணுங்கிறேன். பண்ணி நீங்கள் வந்து கருத்து கணிப்பே வேண்டாம். அதாவது அது ஜோசியத்துக்கு சொல்லுவாங்க, ஜோசியம் மேலே தப்பு இல்லை, ஜோசியம் பார்த்தவன் தப்பும்பாங்க. ஆனால் ஜோசியமும் தப்பு தான், பார்க்குறவனும் தப்பு தான். அதான் உண்மை. அது மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பும் தப்பு தான், கருத்து கணிப்பு பண்ணுறவங்களும் தப்பாக இருக்கான். இல்லை, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குல்ல, நீங்கள் எந்த சேனலில் பார்த்தாலும் சரி, ஒரு சேனலில் ஒன்றும் இன்னொரு சேனலில் ஒன்றும் ஓடும் ஒரே நேரத்தில்.
அதாவது வெளி மாநிலத்தை பற்றியான ஒரு விஷயம் இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த வரக்கூடிய ரிசல்ட்டை ம். தமிழ்நாட்டு தமிழ் ஊடகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே சேனல் மாற்றி பார்த்தோம்னா ஆமா. ஒரு இதில் வந்து 37ங்குது, ஒன்று 36ங்குது, ஒன்று 35ங்குது. இது எப்படி வந்து இது என்ன அறிவியல் முறை இதில்? இதே புரியல. அதனால் இந்த விஷயத்தையே அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே தவிர்க்கணும். தேர்தல்லையும் மாற்றம் வரணும். ஒன்று முக்கியமாக அந்த கருத்து கணிப்பு வந்து கவைக்கு உதவாத ஒரு விஷயம். கண்டிப்பா. மக்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கு. ம். அதனால் இதை வந்து தடை பண்ணணும். இதுக்கான ஒரு விசாரணை கமிஷன் வந்து ப்ரெஸ் கவுன்சிலே முன்னிட்டு இதை அமைச்சு அது என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இது எப்படி மாதிரி வருது, இல்லை கருத்து கணிப்பு பற்றின ஒரு ஆய்வு கூட வைக்கலாம். ம். இல்லை இப்படி வைங்க, கருத்து கணிப்பு தேவையான ஒரு கருத்து கணிப்பாக வச்சு தொலைங்க. நானும் ஒரு முக்கியமான ஒரு பத்திரிக்கையில் வேலை பார்க்கும்போது நான் கருத்து கணிப்பு போயிருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே இருப்பாங்கல்ல, லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஏதோ ஸ்டூடெண்ட்ஸு அவங்க கருத்து கணிக்க எடுப்பவங்க இருப்பாங்க. அங்கே ஒரு ஆட்டோவில் உட்காந்து அவனுங்க பாட்டுக்கு ஏபிசிடி டிக் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஆளாக போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க tick அலைச்சலுக்கு பண்ணிட்டு பயந்துக்கிட்டு எதுக்கு போய் அலையணும்? இதுதான் கருத்து கணிப்புன்னு வருது. அதனால இந்த கருத்து கணிப்பே தேவையில்லை. அருமையாக சொன்னீங்க. அது மாதிரி நடக்குது. அது மாதிரி தான் நடக்குது. 100க்கு 99% அது மாதிரி தான் நடக்கிற விஷயமா இருக்கு. ஆமாம், அதான் இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து ஆக்சுவலாக போன 2019 303 வாங்கினாங்க. 300 அடிப்போன்னு சொல்லி கரெக்டாக 303 மெஜாரிட்டி தனிப்பெரும் கட்சியாகவே பிஜேபி வந்தது. இந்த வாட்டி 400 அடிப்போன்னு சொன்னாங்க. ஆனால் தனிப்பெரும் கட்சியாக பார்த்தீங்கன்னா 230 35 அப்படி அந்த லெவல்லாம் இருக்குது. அதனால் இப்போ இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ இந்த முறை நமக்கு அந்த வாக்கு சதவிகிதம் அதுக்கான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதா காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 273ங்கிற அந்த மாய எண் அதை இவங்க வந்து தொற்றுவாங்க கூட்டணி மூலமாக. அப்படிதான் வருது. இவங்க சிங்கிள் மெஜாரிட்டியா அப்படி வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்து பெரிய லெவல்ல எழுச்சி பெற்று இருக்கு. இப்போ உதாரணம் சொல்ல போனா உத்தரப்பிரதேசத்துல வந்து சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி இந்த அளவுக்கான ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து யாருமே நம்பல. கண்டிப்பா. அவங்க போன சொல்லிட்டு இருந்தாங்க. 2019 2 பேரும் தனித்தனியா நின்னாங்க. தனித்தனியா நின்னாங்க. அந்த அதனால வாக்கு பிரிஞ்சது பிரிஞ்சுது. அப்படிங்கிறது ஒரு இது. இந்த தடவை கூட்டணி அது ஒரு விஷயம். அதே மாதிரி அகிலேஷ் யாதவுடைய ஒரு பிரச்சாரமும் சரி, ராகுல் பிரச்சாரமும் சரி, பெரிய அளவுல எதிர்ப்பு. நம்ம கூட பார்த்தா கூட பேசணும். அது மக்கள் திரண்டு போய் அந்த மேடையே ஆட்டம் கண்டுற அளவுக்கு மக்கள் குழுமி அப்புறம் அவங்க அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு போற அளவுக்குலாம் நடந்தது. மக்களுடைய ஒரு ஆதரவு பெருகினதை நம்ம பார்த்தோம். ஒரு மரபு இருக்கு. அதாவது ஊபியில் ஜெயிக்கிறவங்க தான் மத்தியில் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த மரபை உடையுதுன்னு நினைக்கிறேன். இந்த முறை உடையும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இது மாதிரி ஊபியில் ஜெயிக்கிறவங்க தான் மெஜாரிட்டியான இதில் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்னு. இப்போ அது மாறுறதுக்கான இது இருக்கு. இல்லை இன்னொரு இது வந்து என்ன ஆகுதுன்னா முக்கியமாக ஊபியில் பிஜேபி ஆட்டங்கன்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு மாற்றமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறதுலே நம்ம நான் எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஊபினாலே கிண்டல் தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஊபிக்காரங்களுக்கு அவ்வளோ மூளை கிடையாது, அறிவு கிடையாது. முழுக்க அதாவது நாட்டுடைய பொருளாதாரம் என்ன, வேலைவாய்ப்பு என்ன, இதெல்லாம் இப்போ தொழில் முன்னேற்றம் என்ன, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ராமர் கோயில், அயோத்தி, பசுமாடை வெட்டினானா அவனை வந்து கொள்ளு, இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணாலே அவங்க மயங்கிடுவாங்க. அப்படிங்கிறது போக இந்த எலெக்ஷன் நேரத்திலே ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அயோத்தி கோயில்ல குடமுழுக்கு நேரத்துல ஒரு சிறுவன் ஒருத்தன் வந்து இந்த கோயிலால எங்களுக்கு என்ன பிரயோஜனம், வேலை வாய்ப்பு வருமா, பணம் வரும், எதுக்கு இது அப்படின்னு. இப்ப அங்கேயே ஒரு மாற்றம் வந்திருக்குங்கிறது பிஜேபிக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி தான். ஆட்சி பிடித்தால் கூட ஒரு தோல்விங்கிறது அவங்க உணரணும், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அது. ஆனா அது இல்லாம இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல ஓரளவுக்கு நினைச்சபடி அவங்க வந்திருக்காங்க. ராஜஸ்தான்ல பாதி வந்துட்டாங்க, குஜராத் ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னே தோணுது. மத்திய பிரதேஷ் டோட்டலா 29. ஒடிசால கூட இவ்வளவு எதிர்பார்க்கல. ஒடிசால முக்கால்வாசி வந்திருக்காங்க. ஆச்சரியமான. அது இல்லாம ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குதாங்க, அதுலயும் பிஜேபி. அதனால இது அந்த அந்த ரீஜன்ல நார்த்ல வந்து ஓரளவுக்கு அவங்க சொன்னது நினைச்சு நடந்துருச்சா? இல்லை அப்படிதான் தோணுது கிட்டத்தட்ட. எப்படின்னா ஒடிசாவை எடுத்துக்கிட்டோம்னா பிஜு பட்நாயக்கு வந்து ஒரு நல்ல பேர். பொதுவாக ஒரு கட்சி ஒரு 5 வருடம் ஆட்சியில் இருந்தாலே அதுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் தோணும், ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு சூழல் இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் வந்தார் 3 முறை, அவர் 5 முறை. பிஜு பட்நாயக் தொடர்ந்து இதுக்கு நல்ல ஆட்சி, அவர் மேலே குறைய சொல்ல முடியல. இவங்க வச்ச விமர்சனம் நான் மோடி போய் கொஞ்சம் கூட ஒரு தரம் இல்லாமல் தரங்கட்டத்தனமாக தானே அவர் சொன்னார். இவர் பின்னாடி வந்து PK பாண்டியன் தமிழர் தானே இருக்கிறாரு, ஒடிசாவா அப்படின்னு ஒரு இது. அடுத்தது வந்து பிஜு பட்நாயக் வந்து உடல்நிலையே முடியல, அதுக்கு யார் காரணங்கிறத நாங்கள் வந்தால்
கமிட்டி இதெல்லாம் எவ்வளோ குரூரமான ஒரு இல்ல பிரச்சாரம். அந்த மாதிரி பேசுறது தான் அங்க ஒர்க் அவுட் ஆமா, ஆயிருக்கும்னு அது தோணுது. ஆகியிருக்குன்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. ம். அதுக்கு பிஜு பெண்ணாய் கூட ஒரு பதில் கொடுத்தாரு. எனக்கு வந்து இவர் பி.கே. பாண்டியன் அரசியல் வாரிசு இல்ல, மக்கள் தீர்மானிப்பாங்க ஒண்ணு. அடுத்தது என் உடல் நலத்து மேல மோடிக்கு இவ்வளோ அக்கறை இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ம். ஆனா அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அது கூட இல்ல. மீட்டிங்ல தான் பேசுறாரு. அது மாதிரி யாரும் காரணம் இல்லைன்னு சொல்லி சொன்னா. ஆனா என்ன அப்படின்னா, எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாலானவர்களுக்கு ஒரு அறிவு ரீதியா சிந்திக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தவங்கள வந்து சிரமம். ம். உணர்வு ரீதியா சிந்திக்க வைக்கிறதுங்கிறது எளிது. அந்த உணர்வு தூண்டக்கூடிய ஒரு இழிவான செயல்ல தான் பிஜேபி மோடியிலேருந்து பிஜேபி வரைக்கும் பண்ணாங்க. ம். அதுல ஒன்று தான் தமிழ்நாட்டுக்காரங்க இங்க வர்றதா. ம். இந்த கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. ம். பூரி ஜெகநாதர் கோயில் சாவி ஆமா, அங்க ஆமா. போயிடுச்சு. ம். இவர் வந்து உடல்நலத்தை வந்து வேணும்னே பாதிக்கிற மாதிரி பண்ணி இப்படி அந்த உணர்வை நம்பக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க பெரும்பாலான பேர். ம். அது ரொம்ப ஈஸி இல்ல அது. ஆனா இப்படி அப்ப அமித்ஷாவும் சொன்னாரு. இப்ப அமித்ஷா இங்க நாம் தமிழர் எப்படி சொல்றாங்களோ தமிழர் தான் தமிழர் ஆளணும்ட்டு அங்க அவர் சொல்றாரு. அங்க அவர் குஜராத்தி வந்து இங்க பேசுறாரு ஒடிசால. ம். அப்படி பார்த்தோன்னா அவர் குஜராத்தி தானே. ஆமா. அவர் வந்து இங்க பேசுறாரு. இது எவ்வளவு இழிவான ஒரு விஷயம் அது. அந்த இழிவான ஒரு விஷயம் அதே மாதிரி மோடி பேசின வெறுப்பு பிரச்சாரம் வந்து ம். ஓரளவு கை கொடுத்துருச்சு அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. அவங்க ம். இஸ்லாமியர்கள்லாம் வந்தேரிகள் ஜிகாதிகள் அவங்க ஆ. ஜனத்தொகை பெருக்கிட்டே இருக்கு. ம். காங்கிரஸ் வந்துச்சுன்னா 2 இரவு மாட்டில் ஒன்று பிடிச்சி கொடுத்துரும், ஒன்று எடுத்துக்கும். ம். இப்படி வந்து ஒரு மத ரீதியாக இது பண்ணுது. அப்புறம் இது வட இந்தியா தென்னிந்தியாங்கிற ஒரு பிரிவினை தமிழை இழித்து பழித்து பேசுனது, ம். பெண்களை கொச்சப்படுத்தினது, பாகிஸ்தானை வளையல் வச்சிருவோம் அப்படிங்கிறது வந்து அது என்ன பெண்கள்லாம் இழிவானவங்க, தோத்து போனா வளையல் போடணும், பெண்கள்லாம் தோத்துருவாங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அடையாளம். அப்படி இப்படி தரம் கெட்ட பிரச்சாரம் எடுபட்டுருச்சுங்கிற வருத்தம் இருக்கு. ம். ஆனால் போன முறையை விட இந்த முறை வந்து ம். மக்கள் உத்தரப்பிரதேசம் மாதிரியான சில இடங்கள்ல வந்து நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்குங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணணும். கண்டிப்பா. இப்ப போயிட்டு இருக்க சூழ்நிலையை பார்த்தா நம்மளுக்கு முடியறதுக்கு லேட் நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு. இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தா தொங்கு பாராளுமன்றம் அமையுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி அமைஞ்சா அது யாருக்கு சாதகமா இருக்கும்? இப்போ தொங்கு பாராளுமன்றம் அமைந்தா அது கொஞ்சம் பகீர்னு தான் இருக்கு. ம். என்ன அப்படின்னா முன்னாள் நீதிபதிகள் வந்து குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்களே, அவங்க எழுதுனதை படித்து பார்க்குறப்ப அவ்வளோ வேதனையாக இருக்குது. ம். அதாவது ஒரு வேளை ஆட்சி மாற்றம் நடைபெறமாக இருந்தால் அது சுமூகமாக நடக்காதுன்னு எங்களுக்கு தோணுது. ம். சட்டப்படியான செயல்பாடுகள் அங்கே இருக்குமாங்கிறது இருக்குது. அதனால் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் ரொம்ப ஒரு கவனத்தோடு இருக்கணும்னு ம். அந்த அளவுக்கு பாஜக மேலே பயம் இருக்குது. அந்த கடிதத்திலேயே அவங்க இன்னொன்று சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் நடந்துச்சாங்கிற கேள்வி இருக்குது எங்களுக்கு, இந்த ம். தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாட்டை பொறுத்து. செயல்பாடு. ம். அப்போ அந்த மாதிரி தொங்கு பாராளுமன்றம்னா பொதுவாக சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னால எந்த கூட்டணி அதிகமாக வென்றாங்க அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவருக்கு தேவையில்லாத கேள்வி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார், தனிப்பட்ட முறையில் அதிக எம்பிகளை கொண்டது யார், அவங்கள கூப்பிடுவாங்க. ம். ஏன்னா நீங்கள் மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டியது வந்து குடியரசு மாளிகையில் இல்லை, நாடாளுமன்றத்தில். நாடாளுமன்றத்துல. ஸோ அந்த மாதிரி பார்க்க போனால் பிஜேபியை தான் கூப்பிடுவாங்க. அதை ம். கூப்பிட்டு அடுத்த 15 நாட்களுக்குள்ள அவங்க மெஜாரிட்டி நிரூபிக்கணும். இதுதான் சட்ட நடைமுறை. அந்த 15 நாளுக்குள்ள இவங்க இன்னும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா தான் பகீர்னு இருக்குது. அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா இது இந்த முறையும் நடந்திருக்குங்க. அருணாச்சல பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. ம். பிஜேபியை சேர்ந்த 10 பேர் வந்து அன்னப்போஸ்ட்டு. இப்போ எம்பியில் ஒருத்தர் அப்படி வந்தார். அதுவே கேள்வி இருக்குது. ஏன்னா நோட்டோன்னு ஒன்று இருக்கிற நேரத்தில் நீ எப்படி அன்னப்போஸ்ட்னு சொல்லலாம், எலெக்ஷன் வைக்க வேண்டியது தானே சூரத்ல. அப்படின்னு சூரத்தில் அப்படின்னு. இங்கே 10 பேர். அதே மாதிரி கோவா முதற்கொண்டு எத்தனை மாநிலங்களில் நம்ம பார்த்தோம். அந்த எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, கடத்திட்டு போகிறது, மிரட்டல், இது அத்தனைக்குமான ஒரு கட்சியாக இருக்குது பிஜேபி. ஆனால் அந்த தொங்கு பாராளுமன்றம்னு வந்துச்சுன்னா நிச்சயமாக பிஜேபி தான் அவங்க கூப்பிடுவாங்க. பிஜேபி அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா ம். இந்த சட்டத்துக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக என்னென்னலாம் செஞ்சு அவங்க வந்து இது பண்ண முடியுமோ அதை நிச்சயம் அவங்க செய்வாங்க. அப்படிங்கிறப்ப அதை நினச்சி பார்க்குறப்ப பகீர்னு தான் இருக்குது. இப்போ நேஷ்னல் லெவலில் நம்ம பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி ஏடிஎம்கே கூட்டணி விருதுநகரில் ஃபார்மில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொஞ்சம் news பத்தி பின்னாடி போயிட்டார். திரும்ப கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமாம், திரும்ப பின்னுக்கு போயிட்டார் அவர். விருதுநகரில் விஜயகாந்த் பையன். அதே மாதிரி தருமபுரியில் அவங்க கொஞ்சம் லீடிங்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லீடிங்னு பார்த்தா 20,000 30,000 அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடியது. ஆனால் சாலிடாக 37 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 37 திமுக வாங்கியிருக்காங்க. திமுக லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த 2 தொகுதியிலேயே மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? இல்லை
இவங்க தருமபுரியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. இப்போ காலையிலேருந்து நம்ம ஒரு எப்படின்னா முன்ன பின்ன போயிட்டு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சன்னமாக பாமகவுக்கு வந்து ஒரு புள்ளிகள் கூட போயிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப முன்ன பின்ன இருந்தாலும் போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அது வந்து பாமகவுடைய நல்ல ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு பகுதி அப்படிங்கிறது. அது இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். போன முறை கூட பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாமகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து ஜாதி ரீதியான பேச்சுக்கள்லாம் பேசுனாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த முறை அது இல்லை. அடுத்தது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதினா அந்தந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது சௌமியா அன்புமணி அந்த பகுதியை பற்றி நிறையா பேசுனாங்க. அதை நம்ம பாராட்டக்கூடிய ஒரு அம்சமாக அதை பார்க்கணும். அது மாதிரி குடும்பமாக போய் வாக்கு கேட்டாங்க. எல்லா பகுதிக்கும் போனாங்க. ஒரு பெண் சிறந்த நிர்வாகி, ஏற்கனவே அவங்க வந்து மக்கள் தொலைக்காட்சி நிர்வாகியாக அவங்க இருந்தவங்க. அது மாதிரி பசுமை தாயகத்திலையும் வந்து ஒரு முக்கிய பங்காளித்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல நிர்வாகிங்கிற ஒரு பேர் இருக்குது. அவங்களுடைய தன்மையான பேச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பை அது வந்து ஒரு சரியான முறையில் அந்த மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இன்னும் முடிவு வரலை சொல்ல முடியும். ஒன்று இந்த பக்கம் விருதுநகர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க வந்து அந்த வேட்பாளர் மீதான காங்கிரஸ் வேட்பாளர் மீதான அதிருப்தி தான் காரணம். ஒரு அதிருப்தி இருந்தாலும் இப்போ திரும்ப முன்னணிக்கு வர்றாரு இல்லை இந்த அளவுக்கு நெக்கா மூமெண்ட்டே இல்லாமல் வெற்றி பெற வேண்டிய தொகுதி. இப்போ காங்கிரஸுக்கான ஒரு வலுவான தளம் உள்ள பகுதி தான் விருதுநகருங்கிறது வந்து ஒரு பெரிய அளவிலாட்டியும் அதுக்குன்னு வாக்கு வங்கி உள்ள ஒரு பகுதி. திமுகங்கிற ஒரு பெரிய பலம் இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு கூட்டணி சிபிஐ சிபிஎம் மதிமுகன்னு தொண்டர் பலத்துக்கு குறைவில்லை, வாக்கு வங்கிக்கு குறைவில்லை. அப்படி இருந்து ஏன் இந்த தடுமாற்றம்னா மாணிக் தாகூருடைய செயல்பாடுகள். அவர் இத்தனை முறை அவர் எந்த விதத்தில் அதாவது செல்வாக்கே இல்லாமல் மக்கள் செல்வாக்கு இல்லாமல் எம்பி ஆகிட்டார். ஏற்கனவே இது பண்ணிட்டார். சரி வந்ததுக்கு அப்புறமாவது மக்கள்கிட்ட நெருங்குவோம், மக்கள் பணி செய்வோம், அவங்க கூட நடந்து பழகுவோம், அந்த தொகுதிக்கு என்னன்னு செய்வோம்னா எதுவுமே கிடையாது. இல்லை டெல்லியில் கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டு இனிமையாவது காங்கிரஸ் திருந்துறதும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. இல்லைன்னா இன்னும் பெரிய இழப்புகள் காங்கிரஸுக்கு ஏற்படும் தமிழ்நாட்டிலையும். என்னன்னா அங்கே போய் ஆளை பிடிக்க வேண்டியது, இங்கே வந்து நிற்க வேண்டியது, மறுபடியும் ஜெயிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஆள் எக்ஸ்கேப், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம். இவர் இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருவாரணும்னு கூட நமக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய கடந்த கால பேச்சு எப்படி ஏங்கிறது வாப்புங்கிறது போங்கிறது ஒரு நாகரிக தன்மை கிடையாது அவருடைய இதில். பத்திரிகைலாம் காலங்காட்டி வந்து நிற்பீங்களா வாசலில் வெளியில் போ அப்படின்னு சொன்னாலும் தான் இங்கே அவங்க வீட்டில் விஜயகாந்த் இருந்த போது இந்த இது அதே மாதிரி கும்பகோணத்தில் ஒரு இது பேசினப்போ வந்து கூட்டணி கட்சிகளையே கேவலமாக பேசினாரு. இப்படி எந்த விதத்திலுமே ஒரு தகுதி இல்லாத ஒரு அரசியல். இப்போ இவர் வந்து அதாவது வேற யாரும் தகுதி இல்லாதவங்களே எம்பியா இல்லையான்னு கேட்க வேண்டாம். இவரும் ஒரு தகுதி இல்லாமல் போய் சேர வேணாமேங்கிறத பார்க்குறப்ப இந்த ரெண்டுத்துல யார் ஜெயிச்சும் மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இல்லை. இது இந்த தேர்தலில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, நேஷ்னல் லெவலில் பிஜேபி கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சொல்லணும்னா நெல்லை, கன்னியாகுமரி, அதே மாதிரி தென் சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி, வேலூர், நீலகிரி, கோவை, விருதுநகர் இந்த மாதிரி ஒரு 10 தொகுதிக்கிட்ட 2வது இடம் வந்திருக்காங்க. ஏடிஎம்கேவே பின்னுக்கு தள்ளிட்டாங்க. ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா பாஜகவுக்குன்னு செல்வாக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் இப்படி சில பகுதிகள் தான் சொல்லலாம். ஆமாம். ஆனால் இத்தனை பகுதிகளில் வந்து பாஜக அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இதில் சில தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பலம் வாய்ந்த கூட்டணி கட்சி பாமகவுக்கு செல்வாக்கு இல்லாத இடத்துல கூட பாஜக 2வது இடத்துக்குங்கிற அளவுக்குலாம் வந்திருக்குன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னன்னா ஒரு எனக்கு தெரிந்து இப்போ நம்ம எத்தனையோ ஊர்களுக்கு போகிறோம், வெவ்வேறு காரணங்களுக்காக போகிறோம். போனால் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம வாய் சும்மா இருக்காது பேசுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை வேற ஒருத்துக்கோ ஒரு கிராமத்துக்கு போயிருப்பீங்க, எங்கே பேசியிருப்பீங்க. எங்கேயாவது வந்து ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே அளவுக்கு ஒரு கிளை கழகமோ இந்த செயல்பாடோ பாஜகவுக்கு இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததே இல்லை. அவங்க ஏற்கனவே அந்த சொன்ன அந்த லிஸ்ட் இருக்குது பாருங்களேன், கன்னியாகுமரி, நீலகிரி, இந்த மாதிரி கோவை, திருப்பூர் இந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்குமே ஒழிய மற்ற இடங்கள்ல வந்து அந்த மாதிரியான விஷயமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுகவுக்கு தான் எல்லா இடத்துலையும் கிளைகள் இருக்கும், மக்கள்கிட்ட நெருங்கி இருப்பாங்க அந்த பொறுப்பாளர்கள். அந்த சூழல்ல பிஜேபிக்கு இது மாதிரி வந்திருக்குன்னா ஆச்சரியமா இருக்குது, நம்ப முடியல. ஒருவேளை இதுலேயும் வந்து இந்த இது வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேலான சந்தேகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பரவலாக எல்லாருக்கும் இருக்குல்ல, அந்த சந்தேகத்தை கொண்டு வந்து இங்கே போட வேண்டியதாக தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம். அதே மாதிரி நாம் தமிழர் கிட்டத்தட்ட 5 இடங்களில் வந்து 3வது இடத்துல வந்திருக்காங்க, 5 தொகுதியில். மீதி எல்லா இடத்துலையும் 4வது இடம். ஆனால் கணிசமான வாக்குகளை அவர் வாங்கியிருக்காரு. ஏன்னா அதில் வேட்பாளர் யாருன்னே யாருக்குமே தெரியாது.
ஒற்றை ஆள் தான். ஆமா. சீமானுக்குன்னு போட்ட வாக்குகள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த 4 ரவுண்டு 5 ரவுண்ட்லேயே 30,000 40,000 வந்துக்கிட்டு இருக்கு. அப்போனா 7 டு ஒரு அடுத்து 12க்கு எதிர்பார்த்தாரு ஜம்ப்பு பெர்சன்டேஜ் 10% வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வர வாய்ப்பு இருக்குது. அது ஒவ்வொரு தேர்தலையுமே அவருக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சட்டமன்ற தேர்தலாக இருக்கும், அதுக்கு ஒட்டி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், மறுபடியும் சட்டமன்ற இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு அவருடைய கிராஃப் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. அந்த இருக்குது. இது என்னன்னா எந்த கட்சியும் பிடிக்காதவங்கன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான இளைஞர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்கான மைனஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா கட்சியில் இருந்த பல பேர் விலகி போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோட்டிங், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கடை, ஒரு சாப்பாடு கடை மாதிரி ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி இருக்குது நாம் தமிழர். 10 பேர் வரான், 2 பேர் வெளில போகிறான், இல்லை 2 பேர் வரான், 10 பேர் வெளில போகிறான். ஆனால் ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அப்போ வந்து அவருடைய அந்த பேச்சுக்கான ஒரு வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அது இருக்க செய்யுது அப்படிங்கிறது வந்து நம்ம இதுலேருந்து நம்ம உறுதியாக சொல்லலாம். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை போயிட்டே தான் இருக்குது. நம்ம அதை கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்மளும் பேசுவோம். நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி.